ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வசூல் ராஜா MBBS ஒரு படம், இந்த வசூல் ராஜா MBBS ஒரு படம் நீங்களா பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படிம்பாங்க. 4 வருஷமா வந்து கோம பேஷண்டா இருக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா. ஆனந்தன் ஒரு கேரக்டர் தாடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு எந்திரிப்பார். இன்னைக்கு உங்க MP 4.5 வருஷம் கழிச்சு எட்டி பார்த்துட்டு என்னது இந்தியா வளர்ந்துருச்சா, என்ன இந்தியா வல்லரசு நாடாக போதா, என்னப்பா 4.5 வருஷமா நடந்தது. ராமர் கோவில் அதானி கட்டாரா, ராமர் கோவில்ல போய் அதானி பூஜை பண்ணாரான், எதுவுமே தெரியாம 4.5 ஆண்டுகள் படுத்து தூங்கிவிட்டு உங்களுடைய MP அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு கிளம்பி வந்து பத்திரிகையாளரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரி, இதை விட மோசமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? ஒரு MPக்கு இந்தியால என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு MP, அவர் இன்னைக்கு திருவள்ளூருடைய MP இருக்கிறாங்க. அதனால MPனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இந்த காங்கிரஸ் கட்சியாங்க ஐயா, திமுக அமைச்சர் சமீபத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எலெக்ஷன் தான் உயிர் வரும், கிளம்பி வருவாங்க. எலெக்ஷன் நேரத்திலே சீட்டு கேட்பதற்காக மட்டும் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. சீட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் சண்டை போட்டு சீட்டு வாங்கி ஒரு MP நிறுத்துவாங்க. அவங்க எப்ப இந்த சென்னை வெள்ளத்துல காங்கிரஸ்காரங்க போய் ஒரு பிஸ்கட்டுக்கு கொடுத்து பாத்தீங்களாங்க ஐயா, ஒரு பிஸ்கெட் ஒரு பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா? அந்த பக்கம் போயிடவே மாட்டாங்க. போனா சேவை பண்ணணும் இல்லைங்க. சேவை செய்வது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய DNA இல்லைங்க ஐயா. உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய MPயும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கும்மிடி பூண்டிக்கு எந்த விதத்திலும் கூட பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக கிடைத்திருக்கின்றார்கள். அதை 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்ம உடைக்கணும் ஐயா, நிச்சயமாக உடைக்கணும். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேங்க ஐயா. நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்களுக்கே பாரத் ரத்னா விருது கொடுப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்படுறார். பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கண் எப்படினாங்க, இந்த காந்தி குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கும், காந்தி குடும்பத்தை பக்கத்துல யாரையும் பார்க்காது. நம்முடைய ஆட்சியில மட்டும்தாங்க ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவருக்கும் நாம் தான் பாரத் ரத்னா விருது கொடுத்தோம். தேர்தல் களம்னாவே 001 not 1 அந்த தொகுதியே நம்முடைய கும்மிடி பூண்டிங்க ஐயா. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க, கும்படி போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு இப்படிப்பட்ட அரசியலிலே முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய கும்மிடி போட்டி தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு 3 பேருக்கு பாரத் ரத்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஐயா. முதலிலே நம்முடைய வேளாண் விஞ்ஞானி ஐயா MS சுவாமிநாதன், தமிழ்நாட்டை சார்ந்த ஐயா MS சுவாமிநாதன் அவர்களுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாரத் ரத்னா, இந்தியாவுடைய உயர்ந்த விருது ஒரு தமிழனுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்ம ராவ் அவருக்கும் பாரத் ரத்னா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். இதற்கு முன்பு இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கும் பாரத் ரத்னா அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு 3 பாரத் ரத்னா ஒரே நாள்ல நம்முடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார்கள். அதிலே மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து 2ஆம் உலகப் போரின் பொழுது மக்கள் எப்படியெல்லாம் பட்டியலிலும் பஞ்சத்திலும் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருந்தி அவருக்கு IPS வேலை கிடைத்தது. MS சுவாமிநாதன் ஐயா அவருக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு நேரடியாக விவசாய படிப்பிற்கு சென்று விவசாயத்திலே ஒரு மாபெரும் புரட்சி செய்து இன்னைக்கு உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு நிறைந்த நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிற்கு அடித்தளம் அமைத்த MS சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா கிடைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி, பெருமைங்க ஐயா. இந்த யாத்திரையினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஐயா. இன்னைக்கு நம்முடைய கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் அவர்களை வணங்கி தரிசித்து கும்மிடி பூண்டி மக்களுக்கு எப்பொழுதும் கூட நல்லதே நடக்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய அருளை நான் பெற்றுக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக நம்முடைய திராவிட கட்சிகளுடைய சாதனை, திராவிட கட்சிகளுடைய சாதனை வந்து நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி, உலகத்தினுடைய தொன்மையான மொழி கும்மிடி பூண்டிய தாண்டாம பத்திரமா பாத்துக்கிட்டாங்க ஐயா. இதுக்குள்ளதான் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா இன்னைக்கு நம்முடைய தாய்மொழியை பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துட்டு போறாங்க ஐயா. நம்முடைய தாய்மொழிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இந்த 10 ஆண்டுகள்ல மோடிஜி அவருடைய ஆட்சியில வேற எந்த ஆட்சியிலும் கூட இவ்வளவு பெரிய பெருமை நமக்கு கிடைக்கலைங்க ஐயா. கும்மிடி பூண்டி என்று சொன்னாலே தொழில், நிறைய தொழிற்சாலை,
நிறைய வளர்ச்சி இருக்கக்கூடிய இடம், நிறைய மீனவ சொந்தங்கள். இந்த தொகுதியில மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வளர்ச்சி என்று சொன்னாலும் மோடிதான், மீனவ சொந்தங்களுடைய வளர்ச்சி என்று சொன்னாலும் மோடிதான். இரண்டுக்கும் மோடிதான். ஏன்னா 2019 தாங்க ஐயா நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்காக முதலாக ஒரு தனி அமைச்சரவையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார். சுதந்திரம் கிடைத்த 1947 இருந்து 2019 வரை மீனவர்களுக்கு தனி அமைச்சரவை இல்லைங்கய்யா. 2019 மீனவ சொந்தங்களுக்காக தனி அமைச்சரவையை அமைத்து அதிலே முதல் இணை அமைச்சராக நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்களை அமைச்சராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்தார்கள். ஐயா, மீனவர்களுக்காகவே தனித்தனி திட்டங்கள். அதுவரைக்கும் மீனவர்களுக்கு எந்த திட்டமும் தனியா இல்லைங்கய்யா. எத்தனையோ பேர் ஆட்சி இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது, எத்தனையோ முறை திமுக கூட்டணியில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்த்தார்களோ தவிர, மீனவர்கள் முன்னேறினால் கடல் வளத்தை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா எப்படிப்பட்ட நாடாக நாம் மாறுவோம் என்கின்ற கனவு யாருக்கு இல்லைங்க ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீனவர்களுக்காக முதலாக திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஐயா. மத்ஸ்ய சம்பத்து திட்டம், மீனவர்களுக்கான திட்டம். தமிழகத்திற்கு மட்டுமே 2021 23 முடியும் வரை 617 கோடி ரூபாய் இந்த திட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க. மீனவ உள்கட்டமைப்புக்காக 1356 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. மொத்த மீனவ சொந்தங்கள் இந்த திட்டம் மூலமாக பயனடைந்தவர்கள் 1,84,457 மீனவ சொந்தங்கள். தமிழ்நாட்டிலே மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்காக 1464 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஐயா? நம்முடைய மீனவ சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் நம்முடைய சொந்தங்கள் இயற்கையினுடைய வளம், கடலினுடைய வளத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக, மீனவனுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரி. இன்னைக்கு முதல்ல விவசாயிகள்லாம் நமக்கு தெரியுங்க ஐயா, காட்டுல தோட்டத்துல வேலை பார்க்கிறவங்க. பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மீனவர்களையும் மீன் விவசாயிகள் என்று சொல்ல ஆரம்பித்தார். மீனவர்களுக்கு மீன் விவசாயிகள் என்கின்ற திட்ட பேரை கொண்டு வந்து மீன் விவசாயிகளுக்கு மத்திய அரசுடைய விவசாயிகளுக்கு என்ன திட்டம் இருக்குதோ அது மீன் விவசாயிகளுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய மீன் விவசாயிகள் மீனவர்களுக்கு கிசான் கடன் அட்டை, எப்படி விவசாய பெருமக்களுக்கு கிசான் கடன் அட்டை கொடுக்கிறாங்களோ 30 பைசா வட்டியில கடன் வாங்குவதற்கு, இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமே மீன் விவசாயிகள் கிசான் கடன் அட்டையை பயன்படுத்தி 1,42,458 மீனவர்கள் எப்படி விவசாய சொந்தங்களுக்கு கிசான் அட்டை மூலமாக கடன் வாங்குறாங்களோ மீனவ சொந்தங்களுக்கு வந்திருக்கு. அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களே, நீங்கள் மோடி ஐயாவோடு தொடர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு கும்மிடி பூண்டி என்றாலே மாசு நாய் போச்சு. மாசு எல்லா பக்கம் மாசு. மா சுப்பிரமணியன் சொல்ல, அதாவது தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்து அதற்கு எந்த விதமான ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கல, நச்சு கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காற்று மாசுபட்டு இருக்கிறது, தண்ணி மாசுபட்டு இருக்கிறது. இத்தனை தொழில் வளர்ச்சி இருந்தும் கூட கும்மிடி பூண்டியிலே மாசு அதிக பிரச்சனையாக, முதல் பிரச்சனையாக எனக்கு இருக்குதுங்க ஐயா. 2-3 நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டையில் இருக்கும் பொழுதுங்க ஐயா, அங்க இதே மாதிரி ஒரு குரோமைடு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க ஐயா. 1973 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடிட்டாங்க. ஆனா அந்த குரோமியம் பாத்தீங்கன்னா ஐயா, எல்லா பக்கமுமே தண்ணீர்ல எல்லா இடத்திலும் அந்த குரோமியம் கலர்ந்து அந்த பகுதியில கேன்சர் வருவதற்கு முக்கிய காரணமாக அந்த குரோமியம் இருந்துச்சுங்க ஐயா. அதை கடுமையாக பேசிவிட்டு வந்தேன். நேற்று முன்தினம் நம்முடைய அமைச்சர் சிவமையநாதன், சுற்றுச்சூழல் அமைச்சர், பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, என்னன்னே அண்ணாமலை வந்தாரு ராணிப்பேட்டைக்கு, இந்த குரோமியம்னால ஊரே மாசடைஞ்சிருச்சுங்கிறாரு, என்ன பண்ண போறீங்க? 15 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த குரோமியத்தை எடுக்கிறதுக்கு 15 கோடி ரூபாய். இதுக்கு ஒரு யாத்திரை வரணுங்களா? 28 ஆண்டுகளாக ஒரு ஊர் பிரச்சனையில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குரோமியம் குடிக்கிற தண்ணியில போய் கலக்கு, மக்களுக்கு கேன்சர் வருது. பிறக்கிற குழந்தைகள் உருவம் சரியில்லாம பிறக்கிறாங்க. தமிழகத்துல இன்னைக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், வளர்ச்சி மேலே அக்கறை இல்லை, வளர்ச்சினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அக்கறை இல்லாம ஒரு அரசு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு.
ஐயா, இன்னைக்கு கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கும்மிடி பூண்டியை மறுபடியும் மாசுபட்டிருக்கக்கூடிய அந்த ஊரை நல்ல ஒரு ஊராக மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி சிந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நீங்க இங்க கொண்டு வரணுங்க ஐயா. இவங்களால முடியாதுங்க ஐயா. இவங்க கமிஷன் எவ்வளவு கிடைக்கும், கட்டிங் எவ்வளவு கிடைக்கும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. 30% கொடுத்தா அண்ணே நான் சைனடி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்களா ஆரம்பிச்சுக்கப்பா, என்ன வேணாலும் ஆரம்பிச்சுக்கப்பா. இவங்களுக்கு காசு வந்தா போதும், என்ன வேணாலும் ஆரம்பித்துக் கொள் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சியும் இருக்க வேண்டும். ஆனால் வளர்ச்சி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். எப்படி உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் நல்ல தண்ணி நல்ல காத்து கிடைத்ததோ நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி போல இல்ல. சுத்தமான உணவு இல்லைங்கய்யா, சுத்தமான காத்து இல்ல, சுத்தமான தண்ணி இல்லை. அதனால கும்மிடி பூண்டியினுடைய சகோதர சகோதரிகளை இந்த பிரச்சனை நீங்க மறந்துடாதீங்க. அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி அமைச்சர்கள் வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எங்க ஊருடைய தண்ணியும் எங்க ஊருடைய காற்றையும் மாசுபட்டிருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டியதான் கும்மிடி பூண்டியினுடைய முதல் பிரச்சனை. அதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நாங்கள் கையில் எடுப்போம். இரண்டாவது பிரச்சனைங்க ஐயா, சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தேன், நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் உங்களுடைய கும்மிடி பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருதுங்க ஐயா. ஒரு நாலேஜ் பார்க் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மக்களுடைய விவசாய நிலத்தை எல்லாம் எடுப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல் மாளிகைப்பட்டு, செங்காத்தா குளம், எர்ணாகுளம் இது போன்ற பகுதியில் வெங்கல் 1200 ஏக்கருக்கு மேல விவசாயிகளுடைய 2 போகம் குறைந்தபட்சம் விவசாயம் நடக்கக்கூடிய நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்தி அதிலே நாங்கள் நாலேஜ் பார்க் கட்டுறோம். நான் கேட்டேன், அண்ணே இந்த நாலேஜ் பார்க்னா என்னென்ன அப்படின்னு. மாநில அரசு சொல்லுகின்றார்கள், எப்படி விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று அங்கே ஆராய்ச்சி செய்யப்போம். எங்க விவசாய நிலத்தை எடுத்து என்ன ஆராய்ச்சி பண்ண போறேன்? விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்றால் இந்த ஊர் பக்கத்துல 500 ஏக்கர்ல ஒரு தரிசு காடு இருக்கு. 500 ஏக்கர்ல இருக்கக்கூடிய தரிசு காட்டை எடுத்து அதுல நீ நாலேஜ் பார்க்க வச்சு எப்படி தரிசு காட்டை விவசாய பூமியாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமோ தவிர 2 போகம் விளைவிக்கக்கூடிய விவசாய பூமி எடுத்து அதுல நாலேஜ் பார்க்க போட்டு எப்படி விவசாயத்தை மேம்படுத்துவேன் என்று யோசித்தால் அது பேர் முட்டாள்தனங்க, அது பேர் அறிவாளித்தனம் இல்லை. அது மட்டும் இல்ல, பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் நடந்து கொண்டிருக்கிறது வேலை. அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரிலும் ஒரு நாலேஜ் பார்க் வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாவட்டத்திற்கு 2 நாலேஜ் பார்க் எதுக்குங்க ஐயா? பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் அதிலே வரக்கூடிய நாலேஜ் பார்க் ஒன்று, மாநில அரசு 1200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதுல ஒன்று கட்டணும்னா எதற்கு 2 வேண்டும்? அது விவசாய நிலத்தை கையில் எடுத்து நாலேஜ் பார்க் கட்ட வேண்டிய அவசியம் கும்மிடி பூண்டி விவசாயிகளுக்கு தேவையில்லை என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் சகோதர சகோதரி. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்கு யாரும் இல்லைங்க. இந்த பிரச்சனையை பேசக்கூடிய எம்பியோ, உங்க எம்பி பத்தி உங்களுக்கு தெரியும். யாருன்னா எம்பி? ஐயா, இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் நீங்களா பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படிம்பாங்க. 4 வருஷமா வந்து கோம பேஷண்டா இருக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா. ஆனந்தன் ஒரு கேரக்டர் தாடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு எந்திரிப்பார். இன்னைக்கு உங்க எம்பி 4.5 வருஷம் கழிச்சு எட்டி பார்த்துட்டு, என்னது இந்தியா வளர்ந்துருச்சா, என்ன இந்தியா வல்லரசு நாடாக போதா, என்னப்பா 4.5 வருஷமா நடந்தது? ராமர் கோவில் அதானி கட்டாரா, ராமர் கோவில்ல போய் அதானி பூஜை பண்ணாரான், எதுவுமே தெரியாம 4.5 ஆண்டுகள் படுத்து தூங்கிவிட்டு உங்களுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு கிளம்பி வந்து பத்திரிகையாளரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரி, இதை விட மோசமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? ஒரு எம்பிக்கு இந்தியால என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு எம்பி, அவர் இன்னைக்கு திருவள்ளூருடைய எம்பியா இருக்கிறாங்க. அதனால எம்பினால எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இந்த காங்கிரஸ் கட்சியாங்க ஐயா, திமுக அமைச்சர் சமீபத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எலெக்ஷன் தான் உயிர் வரும், கிளம்பி வருவாங்க. எலெக்ஷன் நேரத்திலே சீட்டு கேட்பதற்காக மட்டும் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. சீட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் சண்டை போட்டு சீட்டு வாங்கி ஒரு எம்பியை நிறுத்துவாங்க. அவங்க எப்பாச்சும் இந்த சென்னை வெள்ளத்துல காங்கிரஸ்காரங்க போய் ஒரு பிஸ்கட்டுக்கு கொடுத்து பாத்தீங்களாங்க ஐயா? ஒரு பிஸ்கெட்டு ஒரு பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா? அந்த பக்கம் போயிடவே மாட்டாங்க. போனா சேவை பண்ண இல்லைங்க. சேவை செய்வது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய டிஎன்ஏல இல்லைங்க ஐயா.
உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பியும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கும்மிடிப்பூண்டிக்கு எந்த விதத்திலும் கூட பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக கிடைத்திருக்கின்றார்கள். அதை 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்ம உடைக்கணும் ஐயா, நிச்சயமாக உடைக்கணும். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேங்க ஐயா. நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்களுக்கே பாரத் ரத்னா விருது கொடுப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்படுறார். பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கண் எப்படின்னாங்க, இந்த காந்தி குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கும். காந்தி குடும்பத்தை பக்கத்துல யாரையும் பார்க்காது. நம்முடைய ஆட்சியில மட்டும்தாங்க ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவருக்கும் நாம் தான் பாரத் ரத்னா விருது கொடுத்தோம். PV நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர், அவருக்கும் பாரத் ரத்னா நாம தான் கொடுக்கிறோம். அப்ப மோடி ஐயாவை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய கட்சியை பார்க்காமல் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு குடும்பத்தை சுற்றி வந்து அந்த கட்சி தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திமுக காரங்களோட ஒட்டிக்கிட்டு ஒரு 8 MP வச்சிருக்கிறாங்க ஐயா. வேற எங்கேயும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவிலே வேலை இல்லை. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, நீங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், சுட்டிருக்கின்ற வெயில், அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்கூடாதுங்க அம்மா. பெரியவர்களுடைய தாய்மார்களுடைய நேரத்தை அதிகமாக வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியுங்க, தெரியாதவங்க யாருமே இந்த கூட்டத்தில் இல்லைங்க ஐயா. மோடி அவர்கள் தான் 3வது முறை ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லைங்க. 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே மோடி அவர்கள் 3வது முறை அமரப் போகின்றார் என்பது உறுதியாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். அதனால் மறுபடியும் உங்களுக்கு திருவள்ளூருடைய MP, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வேண்டுமா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கான கும்மிடிப்பூண்டி வளரணும், அதே நேரத்தில் கும்மிடிப்பூண்டி எந்த விதமான மாசு பிரச்சனைகள் இல்லாம கும்மிடிப்பூண்டி இருக்கணும், அது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய போறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் நிற்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி.